அஇஅதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் தற்போது உடல்நலக்குறைவால் காலமாயிருக்கிறார். இது குறித்து இரங்கலை தெரிவிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், தற்போது உங்களுடைய இரங்கலை தெரிவிக்க. வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய தூண்களில் ஒருவரும் ஆரம்ப காலத்தில் குறிப்பாக 1972களில் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் இதே எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு கழகத்தை ஆரம்பித்த போது எவ்வளவோ சோதனைகள் அந்த காலகட்டத்தில். அப்படி இருந்ததையெல்லாம் அந்த சோதனைகளை தாங்கி ஒரு கட்சி வளர்த்தோம் என்று சொன்னால் அண்ணன் மதுசூதனை நாம் நிச்சயமாக குறிப்பிட்டாக வேண்டும். ஒரு புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் ரசிகனாக, அது மட்டும் இல்லாமல் சென்னை மாவட்டத்தில் குறிப்பாக வட சென்னையில் கட்சி அதிகமாக வளர்த்த பெருமையும் உண்டு அண்ணன் மதுசூதன் அவர்களுக்கு உண்டு. தேஜா என்று பிரிந்த போது நான் உட்பட எல்லோருமே அம்மாவுடைய ஒரு தீவிர விசுவாசி, தீவிர ஆதரவு என்ற அடிப்படையிலே முழுமையாக அனுபவங்களை பகிர்ந்து அரசியல் ரெண்டு விஷயம். ஒன்னும் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி. ஆளுங்கட்சியை பொறுத்தவரையில பொதுவாகவே அம்மா காலத்தில் அமைச்சர்களாக இருந்த காலகட்டத்தில் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அந்த வகையில ரெண்டு பேருமே ஒரு மாவட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில கலந்து பல திட்டங்கள் எல்லாம் நம்ம செஞ்சது உண்டு. அதுக்கு முழுமையா அவருக்கு நான் ஒத்துழைப்பு, அதே போல எனக்கு அவர் ஒத்துழைப்பும் எல்லா வகையிலும் கொடுப்பார். அதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. அதே போன்ற அரசியல் நிகழ்வுகள் என்று பார்க்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இதுல ஒருமித்த கருத்தாக அன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மக்கள் விரோத செயல்கள் திராவிட முன்னேற்ற கழகம் புரியும் போது அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து அது எல்லாம் மக்களை எல்லாம் உரணில் திரட்டுவது, இது போன்ற எல்லா வேலைகளையும் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து செய்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். இணைப்பில் உங்களுடைய இரங்கலை தெரிவித்தமைக்கு நன்றி சார்.